கண்ணாத்தாலுக்கு அப்புறம் வந்து நடிக்கல. கான்ஷியஸா எடுத்த ஒரு டிசிஷன் அப்பாவும், அம்மாவும். இனிமேல் குழந்தைய நடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து எனக்கு இந்த சித்தியோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ராடன் டிவில இருந்து. I was very happy because Chennai was number 1 even back then too. So அந்த மாதிரி ஒரு பெரிய சீரியல்ல வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அதாவது காவேரி வந்து பெருசானா நீங்க தான் அப்படின்னு என்ன நீனா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க பேசுற விதமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். மேல கையெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி. பட் we became really close in சித்தி. அதுல இருந்து வந்து எனக்கு எப்படின்னா நல்ல அருமையான பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் மேக்கப் அண்ட் ஷீ யூஸ் டு ஸ்பாயில் மீ அ லாட். அதுக்கப்புறம் நிறைய வேக வச்ச வேர்க்கடலைனா குழந்தையில இருந்து ரொம்ப இஷ்டம். அதாவது வேக வச்சு நம்மளே இப்படி உரிச்சு சாப்பிடுறோம்ல, அது ஒரு தனி ஒரு அதுல இன்னும் டேஸ்ட் ஆயிடும். ஆமா, பேக் டு பேக். இப்படிக்கு தென்றல் ஆரம்பிச்சது ஜஸ்ட் கல்யாணம் ஆவறதுக்கு 1 வீக் வரைக்கும் கூட I was like non stop acting. அதனால கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு என்னன்னா, சரி இவ்ளோ இருந்தும் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரல. எனக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. பட் Okay. இப்போ 50 to 55 films you've done and then shift to serials. சித்தி, அண்ணாமலை இந்த மாதிரி லைக் அந்த சமயத்துல டாப்ல நின்ன சீரியல்ஸ் இட் வாஸ். இப்போ ராதிகா மேம் பத்தி சொல்லும்போது தான் கேட்கணும்னு இருக்கு. இப்போ கேளடி கண்மணில மேம் இருந்தாங்க, அண்ட் தென் ஹியர் சமுத்திரம், அண்ட் தென் சித்தி. இப்படி வரும்போது ராதிகா மேம் கூட இருக்கிற டிராவல் எப்படி இருந்துச்சு? உங்களை பெரிய பொண்ணா பார்த்துருப்பாங்கல்ல, என்ன பேசுனாங்க? நீங்க என்ன லைக் கேளடி கண்மணி நீங்க போய் பேசும்போது என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடியே 2 படம் பண்ணிட்டேன் ராதிகா ஆண்டி கூட. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் உங்கள் ரசிகன்னு சொல்லிட்டு, அதுல வந்து நான் சின்னது, அதுலயும் நான் தான் டிடெக்டிவா இருப்பேன் நான். அதுவும் எனக்கு ஞாபகம் கிடையாது. சின்னதா இருக்கும். 3 இயர் ஓல்டு அது சம்திங் தான் இருப்பேன் நான் அந்த படத்திலேயே. ஸோ அதுல பண்ணியிருக்காங்க கூட. அப்புறம் வந்து பாச பறவைகள், அதுக்கப்புறம் தான் கேளடி கண்மணி. ஸோ அதுக்கப்புறம் I've already done 3 movies with her. So she know me really well. என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து சித்திக்கு முன்னாடி அந்த சமுத்திரம். ஸோ அப்போ வந்து என்ன நீனா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க பேசுற விதமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ மேல கையெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி. பட் we became really close in சித்தி. ஸோ அதனால அதுல இருந்து வந்து எனக்கு எப்படின்னா, நான் அவங்களோட ஃபேவரட் ஆயிட்டேன். And I'm just very proud to say that out loud. Like I am one of her favorite. அவங்க வந்து she didn't look at me like an actress. அவங்க வந்து அவங்களோட குழந்தையாவே பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு படத்துல இருந்து? ஏன்னா படம் ஒர்க் ஆகுறது ஒரு இதுல இருக்கும். சீரியல்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு டெய்லி ஷூட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் தட் ஷிஃப்ட் டு யூ? கண்ணாத்தாலுக்கு அப்புறம் வந்து நடிக்கல. அப்பா ஒரு கான்ஷியஸா எடுத்த ஒரு டிசிஷன் அப்பாவும், அம்மாவும். இனிமேல் குழந்தைய நடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரிமெம்பர் லைக் ஐ வாஸ் இன் இயர் 11ல இருந்து நான் வந்து 10க்கு அப்புறம் வந்து 11 அண்ட் 12 வந்து நான் வந்து ஸ்கூல்ல படிக்கல. ஸோ உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இயர் 11 வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இயர் 12 தான் நம்ம ஸ்கூல்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த டைம்ல என்னன்னா, ஸோ நான் வந்து ஒரு வடபழனியில வந்து ஒரு டுட்டோரியல் இருந்தது. அது த்ரூவா தான் நான் இயர் 12 வந்து நான் எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா நான் வந்து பிஸியா இருந்த டைம்ல. ஸோ அப்போ அந்த இயர் 11ல இருந்து ஒரு 12 வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, நடிக்க வைக்க வேண்டான்னு. அப்போ திடீர்னு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்படிக்கு தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜா அங்கிள் இஸ் த டைரக்டர். அவரு கூடயும் நான் சின்ன குழந்தையில காளிச்சரண்ன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவரு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு அப்பா கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி ஏபிஎம் குமரன் அவர்கள் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சீரியல் எடுக்கிறாங்க. பிகாஸ் சரவணன் அவங்க வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா சீரியல். ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. ஸோ வந்து புது பொண்ணு பிளஸ் ஹீரோயினா நடிச்சிருக்கணும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஹீரோயினா நடிச்சு
உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நெறைய இது இருந்தது. லைக் சீரியல் நடிக்க வராங்கன்னா, ஹீரோயின் நடிச்சுட்டு சீரியல் நடிக்க வராங்கன்னும் போது, அது ஒரு இருக்கும். சில நேரத்துல வந்து இட்ஸ் சீன் ஆஸ் அ -2 ஃபார் அன் ஆக்ட்ரஸ். பட் ஆனா வந்து சீரியல் எடுக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸா இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லா மாறி போச்சு. ஆனா அப்போ நம்மளோட தி வே ஆஃப் திங்கிங் இஸ் வெரி டிஃபரெண்ட் ரைட்? அப்ப அப்பா சொன்னாரு, "இல்ல சீரியல்ல நடிக்கிறது இல்ல, படத்துலயோ எதுலயுமே நடிக்கிறதாவே இல்ல. கொஞ்சம் படிக்கட்டும்னு இருக்கிறோம். கொஞ்சம் வேற ரீசனுக்காக வேண்டி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் குறைச்சுட்டு நாங்க இந்த இதுல போலான்னு இருக்கோம்." அப்ப ராஜா அங்கிள் சொன்னாரு, "இல்ல, இல்ல. இந்த நாவல் வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணுங்க." படிச்சு பார்த்தோம். ஆம், அப்பா, அம்மாக்கு அப்பவும் இதுவாகல. நான் தான் அவங்கள நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுனேன். பிகாஸ் எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். ஆ நடிக்க இஷ்டம்ன்னும்போது, அப்ப நான் தான் சொன்னேன். "இல்ல பரவால்ல. நான் படிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இருக்கு. நானு பண்றேன். பிளஸ் இது ஒண்ணும் நம்ம வந்து ஓசியில நடிச்சு குடுக்க போறது கிடையாது. வி கெட் மனி ரைட்? சோ இட்ஸ் லைக் அ போனஸ் கைண்ட் ஆஃப் திங் டூ." அப்ப அப்பா சொன்னாரு, "இல்ல படிப்புக்கு எந்த ஒரு இதனால நீ வந்து கம்மி மார்க் வாங்கியோ, நான் ஒண்ணும் ஆஹா ஓஹோ ஸ்டூடண்ட் கிடையாது. ஆனா பாஸ் பண்ணிடுவேன். அபவ் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான்." அப்போ அப்பா சொன்னாரு, "இத காரணம் பண்ணிட்டு நீ ஃபெயில் ஆகுறதோ, இல்ல படிக்க மாட்டேன்னு சொல்றதோ இருக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு லைஃப்ல வந்து பிற்காலத்துல சோறு போடும். அதனால நீ அத யோசிச்சுக்கோ." நான் சொன்னேன். அவர்ட்ட ப்ராமிஸ் பண்ணி குடுத்தேன் அப்பாக்கும், அம்மாக்கும். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் வந்து இது பண்றேன். அங்க இருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட சீரியல் பயணம். அதுக்கப்புறம் வந்து ஜெய்பது நிஜம்னு ஒரு சீரியல் பண்ணேன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல நான் நடிச்சுட்டு இருக்க போம்போது தான், இது 2மே வந்து வீக்லி சீரியல், மெகா சீரியல் கிடையாது. அப்பதான் வந்து எனக்கு இந்த சித்தியோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ராடன் டிவில இருந்து. ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆல்ரெடி சித்தி ஏர் ஆக ஆரம்பிச்சு அண்ட் வாஸ் நம்பர் 1 ஈவன் பேக் தென் டூ. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய சீரியல்ல வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அதாவது காவேரி வந்து பெருசானா நீங்க தான் அப்படின்னு போது ஐ டென்ட் கோ ஆடிஷனிங் ஆர் எனிதிங் லைக் தட். எங்களுக்கு ஃபோன்லயே அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து நெக்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ, உங்களுக்கு எப்போ ஷெட்யூல் டேட் கொடுக்க முடியுமோ அப்பல இருந்து. அப்புறம் அதுல இருந்து அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 சீரியல் ஒரு தெலுங்குல, அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் அதர் சீரியல்ஸ் ஃபார் வரம். நிறைய எனக்கு ரிப்பீட்டட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, பேக் டு பேக், பேக் டு பேக், பேக் டு பேக். அந்த அந்த இப்படிக்கு தென்றல் ஆரம்பிச்சது ஜஸ்ட் கல்யாணம் ஆவறதுக்கு 1 வீக் வரைக்கும் கூட ஐ வாஸ் லைக் நான் ஸ்டாப் ஆக்டிங். அதனால ஜஸ்ட் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க, சினிமால நடிக்க வேணாம், இல்ல நடிக்கவே வேணாங்கிற ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் வீட்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. சோ அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க சொன்னீங்க, "எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும். பட் அது ஓகே இனிமே வேண்டாம்." ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அது உங்களுக்கான ரீசன்ஸா இருந்திருக்கலாம். பட் ஹவ் இஸ் இட் ஃபார் யூ டு டேக்? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து நிஜமாவே யோசிச்சது என்னதான், நான் வந்து ரொம்ப பெரிய ஹீரோயினா ஆகுவேன் அப்படின்னு. எல்லாருக்குமே அந்த மாரி இருக்கும் தானே. ஐம் நாட் அ கண்டிப்பா. ஃபெயில். இஃப் யூ சே லைக் விடுகதை கூட லைக் இப்பல்லாம் வந்து 1 வாரம் படம் ஓடுனாலே அது ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? சூப்பர் ஹிட், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அதான். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு டேபு என்னன்னா லைக் இட் ஹேஸ் டு பி ஓவர் 100. பட் இட் டிட் 70 டேஸ்க்கு மேல போச்சு. பட் ஆனா வந்து என்னன்னா, எனக்கு வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கனாத்தால் வந்து வாஸ் லைக் another 200 டேஸோ ஏதோ சம்திங் மேல ஓடுச்சு. பட் இட் வாஸ் அ வெரி பிக் ஹிட். எனக்கு என்னன்னா, சரி இவ்ளோ இருந்தும் எனக்கு நெறைய ஆஃபர்ஸ் வரல. இல்ல எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி நெறைய ஆஃபர்ஸ் வந்தது. பட் மை டாட் வாஸ் வெரி சூஸி அபௌட் இட் பிகாஸ் ஃபார் ரிப்பீட்டட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி லைனா இருக்கலாம். இல்லன்னா வேற டிஃபரெண்ட் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். பட் ஐ டிட்ன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட் பிகாஸ் எனக்கு வந்து எங்க அப்பா மேல ரொம்ப பயம். இன்ன வரைக்கும் கூட எங்க அப்பா மேல பயம் தான். ஒரு மரியாதை கலந்த பயம். சோ எங்க அப்பா வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா, எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அவங்க 2 பேரோட ஒரு இதுதானே. சோ அவங்க 2 பேரும் தானே சேர்ந்து முடிவெடுக்கணும். சோ எங்க அப்பா ஒண்ணு வேணான்னு சொல்றாருன்னா, எங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன்றதால எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தீங்க? ஏன் நான் நடிக்கக் கூடாது? ஏன் அப்படின்றது வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து எனக்கு தைரியம் இல்ல. சோ அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா வந்து ஏதோ கடவுள் நம்ம ஒண்ணு நினைப்போம், கடவுள் ஒண்ணு நினைப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ். நான் இதெல்லாம் இருக்கணும்னு இருந்திருக்குது. சினிமால இல்லன்னா என்ன? சீரியல்ல இருக்கட்டும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது அ ஒரு அமைஞ்சது வந்து எனக்கு
ராஜா அங்கிள் த்ரூவா வித் ம். படிக்க தென்றல். தேங்க்ஸ் டு ஹிம் now because திருப்பியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி 1.5 years தான் நடிக்கல. பட் ம். ஆனா ஒரு ரீஎன்ட்ரி இது த்ரூவா இல்லைன்னா நான் சீரியலையும் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா. இப்போ அதுக்கப்புறம் இந்த படம் நீ நடிச்சிருக்க வேண்டியது அந்த மாதிரி அப்பா சொல்லியிருக்காரா? which you didn't act. சொல்லிருக்காரு. ஆனா I don't want to say the name. ஓகே. எஸ், கமிங் பேக் டு சித்தி. சித்தி மூவி பத்தி தான் எனக்கு மேஜரா கேட்கணும். ஏன்னா சித்தி பத்தி எல்லாருமே இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்போ இந்த யூடியூப் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரீவாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல ரீவாட்ச் பண்ண, அதெல்லாம் கவனிச்சீங்களா நீங்க? அந்த அந்த சீரியல் இப்போ வரைக்கும் people are taking it to their heartங்கிறது. ஆனா என்னன்னா because I just recently did an interview with a big YouTube channel and என்னன்னா இப்போ வந்து என்ன இன்னும் குழந்தையாவே பாக்குறாங்க நிறைய பேர். You know what I mean? Because I left movie industry வந்து 20 வயசுல நான் போனேன் அப்படின்னா 20 வயசுக்கு உண்டான இளமையும் 20 வயசுக்கு உண்டான அந்த அந்த பிகாஸ் லைக் முகமே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சப்பியா இருக்கும், அந்த குழந்தைத்தனமா இருக்கும் முகம், and then would be more plumpier and stuff like that. வயது ஆக ஆக என்ன ஆகும்னா your face gets changed, right? கொஞ்சம் நீளமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் சீக் போன்லாம் கொஞ்சம் ப்ராமினண்டா இருக்கும், and then featuresலாம் கொஞ்சம் வேற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அப்ரப்டா விட்டுட்டு போயிட்டேன் நானு. பிகாஸ் நான் வந்து எந்த ஒரு I'm not active on Instagram, I'm not active on Facebook, I don't post anything, I don't do any interviews. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நான் வந்து ஏதோ ரீசனுக்காக வேண்டி I didn't want to do it. அது ஏன்னு எனக்கு தெரியல. சோ என்ன வந்து தொடர்ந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் அந்த சேஞ்ச் தெரிஞ்சிருக்காது. இப்ப நம்ம சின்ன குழந்தைய பாக்குறோம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படின்னா நம்ம இன்னும் அதை ஒரு வயசா தான் நினைச்சிட்டு இருப்போம். நம்மளால அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. சோ நிறைய பேருக்கு அது ஒரு ஷாக்கா இருந்தது. என்ன இத்தனை வருஷம் கழிச்சு அந்த சீரியல்ல இந்த ஒரு இன்டர்வியூல பார்த்தது லைக் காட் முகம்லாம் மாறிடுச்சு, வேற மாதிரி இருக்காங்க இப்போ அப்படின்னு. அது வந்து அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இன்னமும் என்ன அவங்க அந்த சின்ன குழந்தையாவும் சித்தில நான் எப்படி இருந்தனாவோ அதே மாதிரிதான் அவங்க மைண்ட்ல நான் இன்னும் ரொம்ப எவர் கிரீனா இருக்கேன். அப்படின்னும் போது அதுல ஒரு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. நான் எப்பயுமே பிளஸ் தான் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயோ இன்னும் நம்மள குழந்தைய இன்னும் அந்த 20 வயசு பொண்ணா நினைக்கிறாங்க அப்படின்னும் போது சில இடத்துல இட்ஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட் ஃபார் them டு ஐயோ இவங்க வந்து இப்படி மாறிட்டாங்களா, ஓ இவங்களுக்கு இவ்வளவு வயசு ஆகுதா அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஃபேதம் பண்றதுக்கும் அந்த ப்ராசஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். And it was very cute though when I think about it because I'm coming out after 21 years and people still think that அந்த சின்ன குழந்தையாவே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்ன போது that was like a bit of a different thing for me because அவங்க ரொம்ப கிளாட் உங்களை இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூல பாக்குறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதும் சரி, நீங்க வந்து அப்படியே இருக்கிறீங்க இன்னும் அந்த குழந்தை மாதிரி அந்த 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 கண்ணு அப்படியே இருக்கு, ஏன் நீங்க திருப்பி நடிக்க வர்றது கிடையாது, நான் உங்களை மிஸ் பண்ணணும், ஏன் நீங்க இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது, ஏன் வந்து நடிச்சுட்டு போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்ல போகும்போது சில பேர் சொல்றாங்க நீங்க நடிக்கவே நடிக்காதீங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க லைஃப்ல, நீங்க அப்படியே இருந்துட்டு போங்க. இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போகும்போது எனக்கு மக்கள் என் மேல இன்னும் வச்சிருக்கிற அந்த லவ், அந்த மரியாதை, அந்த அன்பு எனக்கு நிஜமாலுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன் நான் உங்களுக்கு. அதெல்லாம் நினைக்க போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அந்த குட்டி பொண்ணு தான் நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கு. இப்ப சித்திக்கு வரும்போது ராதிகா மேம் கூட நடிச்சிருக்கீங்க படத்துல, லைக் கோ ஆக்டரா நடிச்சிருக்கீங்க. பட் திஸ் இஸ் ஹர் ப்ரொடக்ஷன். அங்க அந்த ராதிகா மேம் எப்படி இருந்தாங்க? ஒரு சீன் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அது செட்ல எப்படி இருந்தாங்க? செட்ல வந்து என்ன எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன அப்பவும் சின்ன குழந்தையா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சிஜே பாஸ்கர் அங்கிளோட அந்த டைரக்ஷனுக்குள்ள எல்லாம் வரமாட்டாங்க. சோ அது அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சிஜே பாஸ்கர் அங்கிள் தான் சொல்லிக் கொடுப்பாரு. சோ அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணேன், இந்த சீன் நான் வந்து எனக்கு கிளிசரின் போடாத நான் அழுவேன். எனக்கு வந்து கிளிசரின் போட்டா அந்த கண்ணு எரியும்ல, அதுல வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். அதனால நான் மேக்சிமம் வந்து அந்த சீனை நினைச்சிட்டு இந்த சீன் நிஜமாவே எனக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து நிஜமா நினைச்சு ஏதாவது இல்லைன்னா ஏதாவது ஒரு சேடா ஏதாவது நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுவேன். அப்போ ஷி ரியலி லைக் தட்.
அப்ப சொன்னாங்க, "ரொம்ப நல்லா பண்ண, இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்த. இந்த சீன்ல இப்படி பண்ணியிருந்த, அந்த சீன்ல அப்படி பண்ணியிருந்த" அப்படின்னு சொல்லுவாங்க. Then she spoils me with lot of gift because me and Ryan were very close up அந்த shooting timeலலாம் she's like much younger than me. So she used to come and then அவங்க வந்து ஏதாவது சாக்லேட் கேக் வாங்கிட்டு வருவாங்க. என்னோட பர்த்டேக்கு வந்து she used to give me like நல்ல அருமையான பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் மேக்கப் அண்ட் she used to spoil me a lot. அதுக்கப்புறம் நிறைய எனக்கு எனக்கு வேக வச்ச வேர்க்கடலைன்னா குழந்தையில இருந்து ரொம்ப இஷ்டம். அது வந்து வீட்ல வேக வச்சு அவங்களுக்கும் வேர்க்கடலைன்னா ரொம்ப இஷ்டம் வேக வச்சது. அதாவது வேக வச்சு நம்மளே இப்படி உரிச்சு சாப்பிடுறோம்ல, அது ஒரு தனி ஒரு அதுல இன்னும் டேஸ்ட் ஆயிடும் அதிகமா. சோ அவங்க வீட்ல பாயில் பண்றாங்கன்னா இவ்ளோ பிளாஸ்டிக் பேக்ல போட்டு கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தடவையும் if she does something and then she knows எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா she brings it because she stopped looking at me as a fellow actress. என்ன வந்து she always looked at me as her own child. அது வந்து நான் எனக்கு அது கிடைச்ச ஒரு பாக்கியம். சோ அதனால என்ன ரொம்ப ஸ்பாயில் பண்ணுவாங்க கிஃப்ட்ங்க கொடுத்து. இப்போ கான்டாக்ட் இருக்கா மேம்? பேசியிருக்கீங்களா? இல்ல. நான் லாஸ்ட்டா கான்டாக்ட் பண்ணது வந்து அவங்க கிட்ட எப்படின்னா, அவங்க few இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு I would say about 7, 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்தாங்க. ஆஸ்திரேலியா வந்திருக்க போகும்போது நான் போய் அவங்கள பார்த்தேன். And she was very happy about it. அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட்டா I would say no 2 இயர்ஸ் நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி யுகேந்தர் வாசுதேவன் இருக்கார்ல, அவர் வந்து இங்க ஒரு ரேடியோ சேனல் வச்சு நடத்துறாரு. சோ அதுல வந்து he approached me. நீ வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. And then I did it just out of ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில வேற எதுவும் கிடையாது. just friendship because like I didn't like he said that because இப்பதான் வளர்ந்து வர்றது நீங்க வந்து உங்களோட இது மாதிரி எடுத்து நீங்க நடத்துங்க like பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நான் அந்த கான்செப்ட் என்னன்னா ஆக்ட்ரஸஸ் அப்புறம் படிப்புல பெரிய ஜாம்பவான்கள் லைக் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து எடுத்து ஒரு பேட்டி எடுத்து அவங்கள அந்த யூடியூப் சேனலுக்கு இது பண்ற மாதிரி பிளஸ் அந்த ரேடியோக்கு இது பண்ற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா இருந்தது. ஐயோ நம்ம இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது ஹெல்ப்னு இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கால்ட் ஹர் and I said like you can say no. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு இது நான் பண்ணிட்டு இருக்கேன். யுகேந்தர் அவர் தான் பண்றாரு. பட் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஷோ. இந்த ஒரு செக்மெண்ட் மாதிரி நான் பண்றேன். நீங்க வந்து பேட்டி கொடுக்க முடியுமான்னு. அடி நீ என்ன முடியுமா முடியாதான்னு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் பண்ண போறேன். இது முடியுமா முடியாதான்னு அப்படின்னு. சரி எப்ப வேணும் உனக்கு? நான் ஹைதராபாத்ல இருக்கேன். நாளைக்கு வந்து ஸ்பாட்டுக்கு போறதுக்கு எனக்கு கரெக்டா 1.5 hours ஆகும். அப்ப பண்ணிக்கலாமா கார்லயே அப்படின்னாங்க. So like it feels like still she loves me so much and still அந்த ஒரு இது அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண முடிஞ்சுட்டாங்க because she's like very busy. இப்ப கூட உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு டைம் கிடையாதுன்னும் போது that was the last time ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். and I spoke to her which is like அது வந்து ரேடியோக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், யூடியூப் சேனலுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் நான் லாஸ்ட் தடவை அவங்க கிட்ட பேசினது. பட் she wishes me on my birthday and stuff on Facebook and stuff, and then she have my number sometimes on WhatsApp message and stuff like that. So I just do the same for New Year's and like the usual thing. But ஆனா on a regular basis பேசுறதெல்லாம் கிடையாது. பட் கண்டிப்பா அது ஒரு குட்டி பொண்ணு சினிமால திரும்பி பாக்கணும்னு சீரியல்ல பாக்கணும்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதுதான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடிஞ்சதே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எனக்கும் இப்ப உங்க கூட இன்டராக்ட் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. எனக்கும் அதாவது உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு பட் எனக்கு நீங்க அந்த குட்டி பொண்ணு மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. உங்களை மாதிரி குட்டி பொண்ணுங்களெல்லாம் என்ன எங்களை மாதிரி இருக்கிறவங்களை குட்டி பொண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். And இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாக் தமிழா சேனலுக்கும் உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ so much.